Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு அதிகாரியின் வாகனத்தை மதுபோதையில் இருந்த நபர் சேதப்படுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்த தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் வாகனத்தை போதையில் இருந்த கேரளாவை சேர்ந்த நபர் மறித்து பம்பர் பகுதியை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிறிது நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரதான சாலையின் மையப்பகுதியில் அரசு மதுபான கடை இருப்பதால் நாள்தோறும் இன்னல்களை சந்திப்பதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலைச்சிகரத்தில் தொலைநோக்கி கருவிகள் இல்லாததால் இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியாமல் ஏமாற்றமடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொட்டபெட்டா மலைச்சிகரத்தில் வைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி மூலம் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த தொலைநோக்கி கருவிகள் பழுதானதால் அவை அகற்றப்பட்டன. இதனால் தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடி காவலர் குடியிருப்பில் காவலர் வினோத் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வேதாரண்யத்தைச் சேர்ந்த வினோத் நாகை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பியிடம் ஓட்டுநராக பணியாற்றி வந்த நிலையில் இவர் நாகை காடம்பாடியில் உள்ள காவலர் குடியிருப்பில் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் தனது வீட்டில் இருந்த அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி பிரம்ம முகூர்த்த வேளையில் வேதமந்திரம் மங்களவாத்தியம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து திரிபுர சுந்தரியம்மன் உடனுரை வேதகிரீஸ்வரர் மாடவீதிகளில் பல்லக்கில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவையொட்டி மாடவீதிகளில் போக்குவரத்து மற்றும் சாலையோர கடைகளை முறைப்படுத்தாமல் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி சிவன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தூத்துக்குடி ஸ்ரீ பாகம்பிரியாள் உடனுரை ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோயிலில் 10 நாட்கள் சித்திரை திருவிழா தொடங்கியதை அடுத்து தினசரி சுவாமி அம்பாள் சப்பர வீதி உலா நடைபெறும். 7ஆம் திருநாளன்று சிவப்பு சாத்து அலங்காரத்திலும் வெள்ளை சாத்து அலங்காரத்திலும் 8ஆம் திருநாளன்று பச்சை சாத்து அலங்காரத்திலும் சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் மே 10ஆம் தேதி நடைபெறுகிறது. Taste the Daily.